வெல்கம் டு ரமேஷ் ஸ்மார் SEO எக்ஸ்பர்ட் டியூட்டோரியல்ஸ். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்எம்எல் சைட் மேப் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அது எப்படி கூகுள் சர்ச் கன்சோலில் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம். முதல்ல நீங்கள் வந்து ப்ளகின்ஸ் ஆட் பண்ணணும். ப்ளகின்ஸில் போய்ட்டு ஆட் ப்ளகின் கொடுக்கணும். அது நேம் பார்த்தீங்கன்னா XML சைட் மேப் சர்ச் பண்ணிக்கங்க. நீங்கள் யோஸ்ட் SEO மூலமும் XML சைட் ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ நான் சொல்கிற XML சைட் மூலியம் அந்த ப்ளகின் மூலியம் ஜென்ரேட் பண்ணலாம். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தனால ஆக்டிவேட் காமிக்குது. நான் ஆக்டிவேட் பண்ணுறேன். ஆக்டிவேட் பண்ணுற ப்ளகின்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ் கொடுங்க. செட்டிங்ஸ் போயிட்டிங்கன்னா அதுக்குள்ளே இங்கே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் காமிக்கும். உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு எந்த கேட்டகரி, அந்த வெப்சைட்டில் என்னென்ன கேட்டகரி URLஸ்லாம் உங்களுக்கு XML சைட் மேப்பாக வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே வந்து அப்டேட் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து XML சைட் மேப்பு ஃபோல்டர் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட URLs எல்லாமே ஒரு XML ஃபார்மேட்டில் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு தந்துடும். பேக் வந்துட்டு அந்த சைட் மேப் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கூகுள் சர்ச் கன்சோலை எப்படி ஆட் பண்ணுறது பார்க்க போகிறோம். இது இந்த நேம் தான். இது அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்துடுங்க. sitemaps.xml அப்படியே கூகுள் சர்ச் கன்சோல் போயிட்டு கூகுள் சர்ச் கன்சோல் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் சைட் மேப்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு சைட் மேப் காப்பி பண்ணி அப்படியே பேஸ் பண்ணுங்கள். sitemaps.xml இது அப்படியே சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். அவ்வளோதான். சைட் மேப் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல். இவ்வளோதாங்க. உங்களுக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸை தெரிஞ்சுக்க வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ, பாய்.